வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, உப்பளப் பணிகள், பொதுப் பணிகள் அனைவருக்குமான வானிலை முன்னறிவிப்பு ஆலோசனைகள். 2026 ஜனவரி 31 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். சார், என்ன சார் உப்பளம் பொதுப்பணி என்று நிறைய போட்டிருக்கீங்களே, அப்போ எங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தலான்னு நினைக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, வானிலை தலைகீழாக மாறப்போகுது. டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல என்னன்னா இப்போ நல்ல தெளிவாக இருக்குது, வெயில் அடிக்குது. படிப்படியாக இன்றைக்கு மதியம் 31ஆம் தேதி மதியத்திலிருந்து மேகம் சூழத் தொடங்கும். 1ஆம் தேதி முற்றிலுமாக மூடி கிடக்கும். முற்றிலுமாக ஒரு வெயிலை காண முடியாத ஒரு வானிலை நாளை நிலவும் 1ஆம் தேதி. 2ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு அப்படித்தான் நிலவும், டெல்டாவிற்கும் நிலவும். ஆகவே கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ளே, அப்படியே சேலம் மாவட்ட எல்லை, நாமக்கல் மாவட்ட எல்லை, திருச்சி மாவட்டத்தை அடக்கி கொண்டு, திண்டுக்கல் கரூர் மாவட்டத்தை அடக்கி கொண்டு, மற்றும் மதுரை மற்றும் தேனி மாவட்டம் வரைக்கும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள், அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கிடைக்க உள்ள பகுதி எல்லாமே நாளை மறுநாளும் கடுமையாக மேகம் சூழ்ந்து காணப்படும். இது அனைவரையுமே அச்சுறுத்தும். உப்பள தொழிலாளர்கள், பணியாளர்களையும் அச்சுறுத்தும். அதே போல அறுவடை செய்பவர்களையும் கடுமையாக அச்சுறுத்தும். விதைப்பு செய்திருப்பவர்களையும், விதைப்பு செய்து கொண்டிருப்பவர்களையும் அச்சுறுத்தும். ஆனால் இப்போ யாருக்கு இது பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, முன்னெச்சரிக்கை உப்பளத்திற்கு பெய்யும், மிதமாக பெய்யும், லேசாக பெய்யும், எங்காவது இடத்துல சற்று கனமாக பெய்யும். ஆனால் அது பரவலாக ஒரே மாதிரியான சேதப்படுத்தும் மழை அல்ல. ஓகேயா? ஆனால் அறுவடைக்கு கண்டிப்பாக நனைக்கும். அறுவடை தாரிகள் நினைச்சிட்டு என்ன செய்ய முடியும்? அப்புறம் நம்ம உலர்த்துவதற்கு களம்லாம் கிடையாது. அதில் களமே இருந்தாலும் நெல் தானியம் அப்படியே அதை கதிரில் அப்படியே இருந்தால் காற்றோட்டமாக இருந்து காய்ஞ்சிரும். அறுவடை அவசரப்பட்டு மழை நேரத்தில் அறுவடை செஞ்சிட்டிங்கன்னா, நனைஞ்சது அறுவடை செஞ்சிட்டிங்கன்னா என்னாகும்? உலர்த்துவதற்கு வழி கிடைக்காது. ஈரப்பதம் அதிகமாகிடும். விதைக்காக பக்குவப்படுத்துவவர்களுக்கு மிக பிரச்சனை ஆகிடும். ஆகவே அறுவடை செஞ்சா இன்னைக்கு மாலைக்குள்ள அறுவடை பண்ணுங்க. வைக்கோலை திரட்டணும்னா இன்னைக்கு மாலைக்குள்ள திரட்டணும். நாளை பகல் அதிகாலையில் வேதாரண்யம் பகுதிக்கும், அதாவது கோடியக்கரை முனைக்கும், வேதாரண்யம் பகுதிக்கும், ராமேஸ்வரம் பகுதிக்கும் நாளை அதிகாலையில் மழை தொடங்கி ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழை பொழிவை கொடுத்து கொண்டே உள்ளே டெல்டாவிற்கும், உள்ளே உள்பகுதிகளுக்கும், கடலூர் வரைக்கும், பரங்கிப்பேட்டை வரைக்கும், தெற்கே திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் வரைக்கும் ஆங்காங்கே நனைக்கும். 2ஆம் தேதி தான் தூத்துக்குடி ராதாபுரம்லாம், தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதி. 1ஆம் தேதி நாளை டெல்டா, அதனை ஒட்டியுள்ள தென் மாவட்டங்கள். ஓகேங்க, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் நாளைக்கு. ஆக 1ஆம் தேதி 2ஆம் தேதி நனைக்கும் மழை இருக்கிறது என்பது நினைவில் கொண்டு, ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நினைச்சுதான் நிறுத்திடுங்க. அதுக்காக பாதிப்பை ஏற்படுத்தி விடாது. அந்த நனைக்கும் மழை பெருமழையாக மாறிடாது. 3ஆம் தேதி ஒரு இடைவெளி கிடைக்கும், அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை பண்ணலாம். ஆனால் 4ஆம் தேதி 5ஆம் தேதி மழை இருக்குங்க. 1, 2, அடுத்தது 3 இடைவெளி, 4, 5, 6 மழை. இதில் 1ஆம் தேதி மட்டும்தான் டெல்டாவிற்கு இருக்கு மழை, நல்ல மழை, ஓரளவுக்கு மிதமான லேசாக இருக்கும். 2ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு இருக்கும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும். 2ஆம் தேதி டெல்டா கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், வெயில் காட்டலாம், லேசாக வெளிச்சம் காட்டும், வெயில் காட்டும். அப்போ 2ஆம் தேதி 3ஆம் தேதி அறுவடை பண்ணலாம். ஆனால் 1ஆம் தேதி டெல்டாவிற்கு கடுமையான ஒரு இடையூறை கொடுக்கும். 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 2ஆம் தேதி திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 3ஆம் தேதி இடைவெளி இருக்கும். ஆனால் 2ஆம் தேதி குழப்பமும் இருக்கும், தூறலும் இருக்கும். 3ஆம் தேதி நல்ல ஒரு இடைவெளி இருக்கும். 3ஆம் தேதி அறுவடை பண்ணீங்கன்னா 4ஆம் தேதி வைக்கோலை சேமிக்கிறது கடினம். புரியுதுங்களா? அதனால 2ஆம் தேதி வாய்ப்பு இருந்தால் அறுவடை பண்ணுங்க, இல்லாட்டி இன்னைக்கு அறுவடை பண்ணுங்க. இன்னைக்கு இல்லைன்னா 2ஆம் தேதி. இன்னைக்கு அறுவடை பண்ணால் நாளைக்கு மழை இருக்கு, நாளை காலைக்குள்ள வைக்கோலை சேமிக்கணும். இல்லை 2ஆம் தேதி அறுவடை பண்ணீங்கன்னா இடையில குறுக்கீடு தூறல் இருக்கும், இருந்தாலும் அப்படி நினைச்சதுன்னா விட்டுருங்க. 3ஆம் தேதி அறுவடை பண்ணலாம். ஆனால் 4ஆம் தேதி மழை இருக்கு. 4, 5, 6
இப்போ 1ஆம் தேதி 2ஆம் தேதி பெய்யக்கூடிய மழையை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக மழை, நனைக்கும் மழை பரப்பில் கூடுதலாக இருக்கும். ஒதுக்குதலுடன் இருந்தாலும் கூடுதல் பரப்பில் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும். நனைக்கும் மழை, லேசான மிதமான மழை ஆங்காங்கே இருக்கும். சற்று கனமழை ஒரு சில இடங்கள்ல இருக்கும். ஏதாவது ஒரு இடங்கள்ல ஒரு இடத்துல கனமழை கூட இருக்கும். புரியுதுங்களா? ஆகவே நாம இதை நினைத்து அறுவடை பண்ணாம இருப்பதோ, அதாவது அறுவடை பண்ணணும், அறுவடை கூட நம்ம நாளை ஒத்தி போட்டுக்கலாம். 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மழை 7ஆம் தேதியிலிருந்து இடைவெளி உங்களுக்கு, அது முதல்ல நல்ல இடைவெளி இருக்கு, கவலைப்படாதீங்க. 7லிருந்து 15ஆம் தேதி 16ஆம் தேதி வரைக்கும் இடைவெளி இருக்கு, ஒரு வாரத்துக்கு. அதுல அறுவடை பண்ணலாம். 7லிருந்து 15 வரை இடைவெளி இருக்கும். இடையில மேகமூட்ட மரம் 12, 13 எல்லாம் அது மழையாக மாறாது. 7லிருந்து 15 வரை இடைவெளி, 7லிருந்து 15 வரை இடைவெளி. இப்போ இன்னைக்கு இடைவெளி, நாளைக்கும் நனைக்கும் மழை இருக்கு. 2ஆம் தேதி நினைக்கிறதுல குறைச்சலான பரப்பு இருக்கும், ஆனால் அங்கங்க நினைக்கும். 3ஆம் தேதி இடைவெளி, ஆனால் 4ஆம் தேதி மழை. நாளை இங்கும் மழை இருக்கு, லேசான மிதமான மழையாக இருக்கும், சற்று கனமழையாக கூட இருக்கலாம். அது திருச்சி வரைக்கும் உள்ளே முன்னேறி பெய்யலாம். ஆங்காங்கே தான், ஒதுக்கி ஒதுக்கி தான். இது அறுவடை விவசாயிகளுக்கான ஆய்வறிக்கை, அறுவடைக்கு. சரி, நிறைய பேர் விதைக்கலாமா சார், நிலக்கடலை விதைக்கலாமா, உளுந்து விதைக்கலாமா, எள்ளு விதைக்கலாமான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நாளை நனைக்கு மழை இருக்கு, ஏதாவது ஒரு சில இடங்கள்ல லேசான மிதமான மழையும் இருக்கு. சில பேர் என்ன செய்றீங்கன்னா, சார் எள்ளு விதைக்கலாமா, இப்போ ஈரம் இருக்கு, நீங்க இந்த 2ஆம் தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதி மழை எங்களுக்கு ஒதுக்கிட்டு போயிட்டுனா, இருக்கிற ஈரம் காய்ந்துட்டுனா அப்புறம் விதைக்க முடியாது. ஈரம் இல்லைன்னா முளைக்காது. புரியுதுங்களா? அப்போ முளைப்பு திறனுக்கு ஈரம் வேண்டும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி பெய்யுற மழை கூடுதலா பெய்ஞ்சிட்டுனா எங்களுக்கு முளைப்பே பாதிச்சிடும். பெய்யாம போயிட்டுனா விதைக்க முடியாது. இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. நான் சொல்றேன், எல்லோருக்கும் ஒரே மாதிரியா மழை எங்க பார்த்தாலும் பெய்யாது. ஆங்காங்கே நனைக்கும், தூரும். அப்படிப்பட்ட வானிலை தான் லேசாக மிதமாகவும் பெய்யும். ஆக இதை நாம கணக்கில் கொண்டு இந்த எள் விதைப்பு, நிலக்கடலை விதைப்பை நம்ம ஒத்தி போட்டுட்டு இருந்தோம்னா, அப்புறம் ஒதுக்கிட்டுனா ஈரம் இருக்காது, இறைச்சா அதிக ஈரமாயிடும். சரி, ஆனால் நமக்கு விதைப்புக்கு ரொம்ப செலவு பண்ண போறது இல்லை. நிலக்கடலை நிச்சயமா பாதிக்கிற மழை இல்லை. எங்காவது ஒரு இடத்துல மிதமா பெஞ்சுன்னா ஒரு இடங்களில் பாதிக்கத்தான் செய்யும். அதை நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா விதைப்பு தள்ளிக்கிட்டே போகும். அப்புறம் கோடை வந்துடும், அப்புறம் தென்மேற்கு பருவமழை காலமே வந்துடும். புரியுதுங்களா? இவையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வச்சு தான் அமையும். ஆகவே கண்டிப்பா ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த நிலக்கடலை, ஒரு சில இடம்னு சொல்ல முடியாது, ஓரிரு இடங்கள்ல மட்டும்தான் நிலக்கடலை விதைப்பை பாதிக்கும் மழையாக இருக்கும். அது எங்காவது இடத்துல சட 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 சடன்னு பெஞ்சு கொஞ்சம் தேய்க்கிறோம். ஆனால் பெரும்பாலும் நினைக்கிற மழை தான் இருக்கும். ஆகவே மழை மழை மழைன்னு ஒதுக்கி இருந்தாலும் நாட்கள் போயிடும், பட்டம்லாம் போயிடும். அது ஒன்று. எள்ளு விதைக்கிறதுக்கு நம்ம லேட் பண்ணாலும் காய்ஞ்சு போயிடும் ஒதுக்கிட்டுனா, அது ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? சரி, நம்ம எள் தானியத்து செலவுன்னு மட்டும்தான் நம்ம செய்கிறோம். பெரிதாக அதுக்கு செலவு செய்யப்படுறதில்ல. விதைச்சிருவோம், அது மிளைத்து வந்துடட்டும். ஆனால் கோடையில் மழை இருக்காது, முதல்ல தெரிஞ்சுக்க. முதல்ல கோடையில் இந்த ஆண்டு கோடை வெப்பம் அளவாக இருக்கும். அனல் காற்று பெரிய அனலாக இருக்காது. ஆனால் கோடை வெப்பம் நீங்கள் ஏசியில் இருந்துட்டு, ஏசியில் ஏர் கண்டிஷனில் இருந்துட்டு வெளியில் வந்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக தெரியும். வழக்கமாக பழசையெல்லாம் அனல் காற்று 105 டிகிரி 110 டிகிரிக்கு மேலே போனதையெல்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா தான் அது குறைவாக தெரியுமே தவிர, சில பேருக்கு சாதாரண 100 டிகிரி வெப்பமே அனலாக தெரியும். ஆகவே 100 டிகிரி எல்லாம் எப்போதுமே கோடைன்னா 100 டிகிரி இல்லாமல் இருக்காது. 102 104க்கு மேலே போகாதுன்னு எதிர்பார்க்கிறேன். அது மாதிரி தான் போன வருஷமே எதிர்பார்த்துருந்தோம். அதே மேல் போனது. ஓரிரு நாட்களில் போனாலும் திடீர்னு குறைஞ்சிரும். சில ஆண்டுகள் பல நாட்கள் அனல் காற்று வீசியதெல்லாம் நினைவிருக்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் கரூர் வரமஞ்சில எல்லாம் கடுமையான அனல் வீசிய ஆண்டு உண்டு, கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு. அந்த மாதிரி இருக்காது. ஆனால் வெப்பம் இருக்கும். பெரிய அளவில் நாள் கணக்கில் அனல் வீசாது. ஏதாவது ஒரு நாள் அனல் வீசினாலும் திடீர்னு அது அடுத்த நாள் குறைஞ்சிரும். சராசரியை பார்க்கும் பொழுது சராசரி வெப்பம் தான் இருக்கும். 104க்கு மேலே போகாது. கோடை வெப்பம் அப்படித்தான் தெரியுது இப்போ வரைக்கும். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, கோடையில் மழையும் இருக்கிறது என்பதை சொன்னா நீங்க அதற்கு ஏற்றபடி இந்த எள்ளு விதைக்கிறது போனாலும் திட்டமிட்டுவீங்க. கோடையில் மழை இருக்கு, ஒரு நாள் மழை பெய்தாலே எல்லை பாதிக்கும். உங்களுக்கு நீங்க பெருசா செலவு செய்ய போறது இல்லை, விதைச்சிருங்க, எல்லை பார்த்துப்போம். புரியுதுங்களா? ஆகவே கோடை மழை இருக்கு, ஆனால் எங்க மாவட்டத்துக்கு உண்டுன்னு சொல்லி நினைச்சு பெரிய விவசாயத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. நான் சொல்வது எல்லாமே ஆங்காங்கே ஆங்காங்கே. கோடை மழை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கோடை மழை
நிகழ்வும் இருக்கு, வலுவான நிகழ்வும் கோடையில் இருக்குங்க. ஸ்ட்ராங் சிஸ்டமும் இருக்கு கோடையில. நாம் அதை தான் சொல்லியிருக்கோம். பிப்ரவரி இறுதியில கூட இருக்கு, மார்ச்ல கூட இருக்கு, ஏப்ரல் மேல கண்டிப்பா இருக்கு. ஸ்ட்ராங்கான மழையும் இருக்கு. ஆனால் அது எந்த தேதியில் வரும், எந்த மாவட்டத்துக்கு வரும், எந்த வழித்தடத்தில் வரும், எங்கே இருகாற்று இணையும், இதெல்லாம் அப்பதான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய உங்கள்கிட்ட நிறைய கத்துட்டேன். எல்லாம் நீங்க படுத்திய பாடுதான், நீங்கள் குத்திய குத்து தான். அதனால நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து நல்லது செய்ய போய் நான் மாட்டிக்க தயாரா இல்லை. ஆகவே இப்படித்தான் என்னுடைய வானிலை அறிக்கை இருக்கும். புரியுதுங்களா? ஆகவே கோடையில் மழை இருக்கும். எந்த வழித்தடத்தில் வரும், எந்த மாவட்டத்துக்கு அதிகம் தரும், இவையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் தெரிவிக்கலாம். ஆனா கோடையில மழை இருக்கு, கனமழை இருக்கு, வழக்கத்திற்கு கூடுதலான கோடை மழை இருக்கு. வெயில் 104க்கு மேல போகாது. ஒரு நாள் 104 போனாலும் அடுத்து 103 102 வந்துடும். 100 டிகிரிக்கு மேல போதான் செய்யும். அதெல்லாம் 100 டிகிரினா கோடை இல்லாம 100 டிகிரி இருக்காது. கோடை 100 இருக்கும், 101 102 கூட போகும், 104க்கு மேல போகாது. அப்படிலாம் இருக்கும். கடந்த ஆண்டு போல் தான் இந்த ஆண்டு கோடையும், கோடையில் மழையும் இருக்கு, அளவான வெயில் இருக்கு, சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கு. முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை, அரபிக்கடலை சிஸ்டங்கள் இந்த ஆண்டு உருவாகும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த விவசாயத்துக்கு பயன்படும். இப்போ செய்யக்கூடிய விவசாயத்துக்கு இதெல்லாம் கேட்டிருக்கீங்க, என்ன சாகுபடி செய்யலாம். சில பேர் மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா திறப்பாங்க. மேட்டூர் அணை ஜூன் 12 கண்டிப்பாக திறக்கப்படும். அப்படித்தான் வானிலை அமையும். ஏற்கனவே தண்ணி இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ மூடப்பட்டது. இனிமேல் இருக்கக்கூடிய தண்ணீர் ஏறுமுகத்துக்கு தான் போகும். மே மாதத்துல கண்டிப்பா ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே மழை வானிலை இருக்கு, கோடையில வெயிலும் இருக்கும். இதை நம்ம சொல்லலாம். இப்பொழுதைக்கு வரக்கூடியது அனைவரையுமே மிரட்டும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 4 5 6, 1ஆம் தேதி 2ஆம் தேதி 4 5 6, 7ல இருந்து 15 வரை இடைவெளி, 3ஆம் தேதி இடைவெளி, இன்னைக்கு இடைவெளி, மேகமூட்டம் இன்றைக்கு மதியத்துக்கு மேல வரும். இவை எல்லா பணிகளுக்குமே பொருந்தும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.